Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. In this video, we are going to discuss a topic which is relevant for the upcoming UPSC CSE prelims 2025. Okay, so the topic was Narsapur lace craft. Okay, so the lace craft வந்து எதனால இருக்குன்னா உங்களுக்கு GI tag வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, GI tag வந்து கொடுத்து அவங்க வந்து அவார்டு வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க அந்த ரிஜிஸ்ட்ரி வந்து. ஓகேவா, ஸோ அதனால டிஸ்கஸ் பண்ண போறோம். See, so West Godavari District Collector Nagarani received the GI registry tag certificate for the Narsapur croquet Nash lace. Okay, textile Giriraj Singh during the closing ceremony of the GI and the Beyond 2024 Summit held in the New Delhi 20 November 25. Okay, so the மாதிரி editions ஆனது அந்த particular craft பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். Okay, so Narsapur lace craft. Okay, இந்த பிக்சர்ல பாக்குறது அவங்களோட ஒன் ஆஃப் த ஒரு கிராஃப்ட். ஓகே, இந்த மாதிரி மேட் அதுக்கப்புறம் க்ளவுஸ் அந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா கிரியேட் பண்றாங்க. ஓகே, ஸோ நர்சாப்பூர் வந்து எங்க லொக்கேட் ஆகுதுன்னு சொல்லி பாக்குறப்ப இந்த பேங்க் ஆஃப் கோதாவரி ரிவர் இந்த ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ரிவரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நர்சாப்பூர் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கோதாவரி பேங்க்ல இருக்குதான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நர்சாப்பூர் வந்து ஸ்டேட் வந்து எந்த ஜிஐ டேக் வந்து கொடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து ஆந்திர பிரதேஷ் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இட் இஸ் பிலீவ்டு தட் த women of the farming community of this region started creating highly attractive artifacts from the colorful lace about 150 years ago. ஸோ 150 years ago முன்னாடியே இது வந்து அந்த லேஸ் வந்து கிராஃப்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக்கலா சொல்லி பாக்குறப்ப இது வந்து ஒரு ஸ்காட்லாண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு கிளான் இருக்கு. ஓகே, மாக்ரே கிளான். ஓகே, அந்த கிளான்ல இருந்து வரக்கூடிய ஒருத்தரோட ஒய்ஃப் தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஃபார்மிங் கம்யூனிட்டில இருந்த அங்க உமன்ஸ். ஓகே, ஸோ உமன் வந்து சொல்லி கொடுத்தனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணி அவங்க வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ பர்டிகுலர் கிராஃப்ட் டெக்னிக் வந்து the craft has survived the Indian famine 1899 and the Great Depression 1920. ரெண்டு டைம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற யாருமே வந்து இந்த பர்டிகுலர் கிராஃப்ட் வந்து அவங்க வந்து விட்டு போகல. ஓகே, ஸோ அவங்க வந்து கண்டினியூஸா வந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ பை த இயர்லி 1990s about 2000 women were involved in craft in the Godavari region. So the lace work is done using the thin threads and these are again woven with the thin crochet needles of varying sizes. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு சொட்டு வந்து அந்த காலத்துல தைப்பாங்க பார்த்தீங்களா, ரெண்டு நீடில் வச்சு நம்மளுக்கு வந்து தைப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்ல கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட் தான் வந்து நர்சாப்பூர் லேஸ் கிராஃப்ட். ஓகே, ஸோ நர்சாப்பூர் இஸ் ஃபேமட் handmade crochet industry producers like doilies and the pillow covers, cushion covers, bedspreads, table runners and the tablecloth. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து அந்த பர்டிகுலர் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அங்க மட்டும் தான் கிடைக்கிறதுனால தான் ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ லெட்ஸ் see, இது வந்து ஜிஐ டேக்கை பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. யூபிஎஸ்சி வந்து 2015 கேட்கப்பட்ட பிரிலிம்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேவ் பீன் accorded geographical indication status. Okay, Banaras brocades and sarees, Rajasthani dal balti churma and Tirupati laddu. Okay, so GI tagல வந்து நமக்கு வந்து கேட்கறான சான்ஸ் வந்து இருக்கிறதுனால தான் நாம அந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ மேபி இந்த இயர்ல கேட்கறப்ப வந்து இந்த இடத்துல வந்து பனாரஸ் brocades சாரீஸ்க்கு பதிலாக வந்து அந்த பர்டிகுலர் டாபிக் என்னது நர்சாப்பூர் லேஸ் கிராஃப்ட். ஓகே, ஸோ அது கூட நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ல கேட்கறான சான்சஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுக்க வந்து கீழே கமெண்ட்ஸ் வந்து போடுங்க, நானும் உங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ டாபிக் வாஸ் பைட்டோ பிளாங்டன் ப்ளூம். ஓகே, ஸோ எதனால நியூஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பைட்டோ பிளாங்டன்னா என்ன, அந்த ப்ளூம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நமக்கு வந்து என்விரான்மெண்ட் ஏரியால கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் see. The researchers found that the drought in southern Africa's drylands had caused strongest phytoplankton bloom in about 27 years southeast of Madagascar. ஓகே, ஸோ மடகாஸ்கர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆல்கல் ப்ளூம் வந்து நடந்திருக்கு. அவங்க வந்து 27 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ ரீசன் என்ன சொல்லி பாக்குறப்ப அந்த சதர்ன் ஆப்பிரிக்காவோட ட்ரைலேண்ட்ஸ் வந்து வரக்கூடிய அந்த சாண்ட்ஸ். ஓகே, ஸோ அது மூலியமா என்ன பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியால வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த நியூட்ரியன் வந்து அதிகமா ரிச் ஆனதுனால அங்க இருக்கக்கூடிய பைட்டோ பிளான்டன் எல்லாமே எக்ஸசிவா கிரியேட் ஆகி மல்டிப்ளை ஆகி அங்க வந்து ப்ளூம் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ ப்ளூம் ஆடிச்சா இப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இது சீ வாட்டர் தான், பட் கிரீனரியா இருக்கும். ஓகே, ஸோ பயாலஜிக்கல் ஓஷனோகிராஃபர் ஜானி கிட்டிங்ஸ்
and an international group of researchers have found an example of this phenomenon in the Indian Ocean southeast of Madagascar. ஸோ இவர் தான் அதை மெயினாக கண்டக்ட் பண்ணி ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த ஆல்கல் ப்ளூமோட ரீசன்ஸ் என்ன அப்படி மாதிரி அந்த ரீசன்ஸ் வந்து இந்த ட்ரைலாண்ட்ஸ்ல வரக்கூடிய சாண்ட்ஸ். ஸோ பைட்டோ பிளாங்டன் என்ன? பைட்டோ பிளாங்டன் ஆல்சோ நோன் அஸ் த மைக்ரோ ஆல்கே ஆர் சிமிலர் டு டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் தட் contain chlorophyll and require sunlight in order to live and grow. ஓகே, ஸோ இந்த மாதிரியே நம்மளுக்கு வந்து லேண்ட்ல வந்து எப்படி ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ஆல்கே தான் இந்த பைட்டோ பிளாங்டன். இதுக்கு என்ன பண்ணா அந்த சன்லைட் தேவை, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து குளோரோஃபில் கூட இருக்குது. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு டெரஸ்ட்ரியல் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் அங்கேயும் இருக்கு. ஓகே, மைக்ரோ அந்த ஆல்கே பைட்டோ பிளாங்டன். ஸோ மோஸ்ட் பைட்டோ பிளாங்டன் ஆர் பியாண்ட். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணா அது வந்து வாட்டர் சர்ஃபேஸ் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஃப்ளோட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த ஓஷன் வேர் சன்லைட் பெனிட்ரேட்ஸ் த வாட்டர். ஸோ சன்லைட் இருக்க வரைக்கும் தான் இந்த ஃபைட்டோ பிளாங்டனால லிவ் பண்ண முடியும். ஸோ அங்கே சன்லைட் பெனிட்ரேட் பண்ணக்கூடிய ஏரியாவில் மட்டும்தான் இது அதிகமாக இருக்கும். ஓகேவா, லைக் பிளான்ட் ஆன் த லேண்ட் ஃபைட்டோ பிளாங்டன் பெர்ஃபார்ம் போட்டோசிந்தசிஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி போட்டோசிந்தசிஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் எல்லாமே நடக்குதோ அதே மாதிரி தான் ஃபைட்டோ பிளாங்டன் வந்து போட்டோசிந்தசிஸ் வந்து எடுக்குது. ஓகே, ஸோ அது மூலியமா என்ன பண்ணாங்கன்னா ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்டேக் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு போட்டோசிந்தசிஸ் வந்து நடக்குது. ஓகே, ஸோ கன்வெர்ட் த சன்ஸ் ரேஸ் இன்டு எனர்ஜி சப்போர்ட் தம் அண்ட் தே டேக் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ப்ரொடியூஸ் ஆக்சிஜன். ஓகே, ஸோ ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெயினான ஒரு காம்பவுண்ட்னா இந்த பைட்டோ பிளாங்டன் தான். ஓகே, ஸோ பைட்டோ பிளாங்டன் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ப்ளூம்ஸ் occur when sunlight and nutrients are abundant available to the plants. ஓகே, ஸோ நார்மலா ஒரு ப்ளூம் சொல்லி நடக்கிறப்ப என்ன பண்ணா சன்லைட் வந்து அதுக்கு வந்து எக்ஸசிவா இருக்கணும். ஓகே, ஸோ சன்லைட் எப்படி நார்மலாவே வெயில் அதிகமா இருந்தாலும் நமக்கு வந்து சன்லைட் வந்து அதிகமாக கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த நியூட்ரியன்ட்னு சொல்லி பாக்குறப்ப நியூட்ரியன் வந்து எங்க இருந்து கிடைக்குதுன்னா அந்த சாண்ட்ல இருக்கக்கூடிய ரிச் நியூட்ரியன்ஸ். ஓகே, ஸோ அந்த நியூட்ரியன்ட்ல மேலதான் இங்க வந்து அந்த ஆல்கல் ப்ளூம் வந்து நடந்திருக்கு, அந்த ஃபைட்டோ பிளாங்டன் ப்ளூம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஓகே, so when light, nutrients and other conditions such as temperature are at the best level for the phytoplankton, they can rapidly multiply and flourish. This lead to the development of phytoplankton bloom. Okay, so இந்த மாதிரியான அவங்களுக்கு வந்து ஒரு சூட்டபிள் கண்டிஷன்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அதனால என்ன ஆகும்னா phytoplankton bloom வந்து நடக்கும் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்லி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து அந்த சன்லைட்டு, நியூட்ரியன், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், ஸோ இதெல்லாமே கண்டிஷன்ஸ் தான். ஓகே, ஸோ தே க்ரோ அண்ட் ரீப்ரொடியூஸ் தி பாயிண்ட் வேர் தே ஆர் ஸோ டென்ஸ் தட் த பிரசன்ஸ் சேஞ்சஸ் த கலர் ஆஃப் த வாட்டர் விச் தே லீவ். ஓகே, ஸோ முன்னாடி பிக்சர்ல பார்த்துருப்பீங்க ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா கிரீனரியா இருக்கு பிகாஸ் ஆஃப் த பைட்டோபிளாங்டன் ப்ளூம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வாட்டரோட கலரே வந்து சேஞ்ச் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூம்ஸ் கேன் பி குவிக் ஈவெண்ட்ஸ் தட் பிகின் அண்ட் எண்ட் வித் a few days or they may be last several weeks. ஓகே, ஸோ ஃபியூ டேஸ்க்கு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சில வீக்ஸ் கூட அது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லி பார்க்குறப்ப இது வந்து முக்கியமான ஏரியா பார்த்து வச்சுக்கோங்க. phytoplankton is estimated to produce about 50% of the earth's oxygen. ஓகே, ஸோ நமக்கு வந்து ட்ரீஸ் வந்து கொடுக்குற அளவுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து என்ன பண்ணா இந்த phytoplankton வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஆக்சிஜன் சார். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி வந்து ட்ரீஸ் வந்து முக்கியமோ அட் த சேம் டைம் வந்து நம்மளோட phytoplankton முக்கியம் இந்த மேட்டர் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, and they have a crucial role in the global carbon cycle. ஓகே, கார்பன் சைக்கிள் வந்து முக்கியமான ரோல் பண்ணுது. ஸோ எதனால சொல்லி பார்க்குறப்ப நார்மலா எப்படி ட்ரீ வந்து கார்பன் இன்டேக் பண்ணி ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணும், சேம் டைப்ல தான் வந்து phytoplankton வந்து கார்பன் இன்டேக் பண்ணி ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி கார்பன் சைக்கிள்ல வந்து முக்கியமான ரோல் வந்து இதுக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ they provide an essential food source for an organism like zooplankton. ஓகே, ஜூபிளான்டனோட முக்கியமான ஃபுட் என்னன்னா இந்த phytoplankton தான். இந்த ஜூபிளான்டன் எதுக்காகனா ஃபிஷ் அண்ட் வேல்ஸ் வந்து முக்கியமான ஃபுட்டா வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபுட் வெப்புக்கு வந்து முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்றதுன்னா phytoplankton தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ phytoplankton ஆர் கல்ச்சர்டு ஃபீல்ட். ஸோ இது வந்து நேச்சுரலாகவும் ஓசன்ஸ்ல வந்து இருக்கும், அட் த சேம் டைம் வந்து கல்ச்சரும் பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த கல்ச்சர் சொல்லி பண்றப்ப அந்த எதுக்காகனா அந்த பைவால் மோல்ஸ். ஓகே, ஸோ மோல்ஸ் சொல்லி பாக்குறப்ப என்ன அந்த சிப்பி. ஓகே, ஸோ அந்த சிப்பி வகையான அவங்களுக்கு வந்து விஷயங்களுக்கு வந்து ஃபீட் பண்றதுக்காக இது வந்து கிரியேட் பண்றாங்க. அட் த சேம் டைம் வந்து அண்ட் இயர்லி லார்வல் ஸ்டேஜஸ் ஆஃப் கிரஸ்டேசியன்ஸ். ஓகே, அந்த கிரஸ்டேசியன்ஸ் சொல்லி பாக்குறப்ப அதுக்குள்ளதான் நிறைய விதமான ஸ்பீசிஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு வந்து கிராப் இருக்கட்டும், இல்லைன்னா ஷ்ரிம்பா இருக்கட்டும், அது மாதிரி எல்லாமே எதுக்குள்ள வரும்னா இந்த கிரஸ்டேசியன்ஸ்குள்ள தான் வரும். ஓகே,
ஸோ அதோட லாவா பீரியட்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அதுக்கு ஃபீட் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஜூ பிளான்டன் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஜூ பிளான்டன் எது முக்கியம்னா பைட்டோ பிளான்டன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, யூஸ்ட் அஸ் த லீவ் ஃபுட் அண்ட் ஃபிஷ் ஹேச்சரிஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூசேஜஸ் எல்லாமே பைட்டோ பிளான்டனால இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ லெட்ஸ் see the practice question. ஸோ 2012 வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ வாட் would be if phytoplankton of an ocean is completely destroyed for some reason? Okay, the ocean as a carbon sink would be adversely affected. The food chains in the ocean would be adversely affected. The density of the ocean water would be drastically decreased. Okay, so options கொடுத்துருக்கேன். கரெக்டான ஆன்சர் என்னவோ கீழே கமெண்ட் வந்து போடுங்க. ஓகே, நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபைட்டோ பிளான்டன் ப்ளூம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், as well as ஃபைட்டோ பிளான்டன் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ என்விரான்மெண்ட் டாப்பிக்ல பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா தான் என்னன்னா இந்த ஃபைட்டோ பிளான்டன் ப்ளூம். ஓகேவா, ஸோ எப்போனாலும் நமக்கு வந்து ரீசெண்ட் டைம்ல கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன். ஓகேவா, ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.